இன்னைக்கு காரசாரமான ஈரல் ஃப்ரை தான் செய்ய போறேன். அதுக்கு ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு மிளகாவை நண்டா கீறி போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கணும். இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுல தக்காளி போடக்கூடாது. தக்காளி போட்டா குழ குழன்னு இருக்கும். இப்போ இதுல தேவையான மசாலா எல்லாம் போட்டுடலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா போடுறேன். இதுல ரொம்ப முக்கியமே மிளகுத்தூள் தான். அதனால இப்போ மசாலா எல்லாம் கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம். ஈரல் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இதை விட சின்னதா வேணும்னா இன்னும் குட்டி குட்டியா கூட கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட சேர்த்து இதையும் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் அந்த கறியில இறங்குற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஈரல் கொஞ்சம் மசாலாவில் வதங்கினதுக்கு அப்புறம் இதுல தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் போட்டுக்கிறேன். அரைச்சி போடக்கூடாது. இது மாதிரி தட்டி போட்டோம்னா தான் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் இதுல தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இஞ்சி பூண்டை முதல்ல போடாம இந்த மாதிரி கறி மேல போட்டு பாருங்க. அதனோட டேஸ்ட் எல்லாம் கறியில இறங்கி ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல புதினாவை போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். நாளைக்கு பார்க்கலாம்.